Gracie, the Vision Office Director CSல. ஸோ சொல்லணும்னா நான் என்னோட குவாலிஃபிகேஷனுக்கும் இதுக்கு கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லை. ஸோ பிஜி எம்சிஏ முடிச்சு எம்ஃபில் அண்ட் தென் பிஹெச்டி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாம் முடிச்சு ஒரு காலேஜில் ஒரு 30 மெம்பர்ஸை கண்ட்ரோல் பண்ணுற லெவலுக்கு ஹெச்ஓடியாக இருந்து நிறைய ஒர்க் பண்ணி நிறைய பேருக்கு பாடம் கற்பிச்சு கல்வியை ஊற்றினோமே தவிர அது சம்பாத்தியத்துக்கான வாய்ப்பை என்னால் உருவாக்கி கொடுக்க முடியல. எஸ் அ ப்ரொஃபஸராக மட்டும்தான் என்னால் இருக்க முடிஞ்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா அதில் கொடுக்குற சேலரி பார்த்தீங்கன்னா 40,000 39 சம்திங் தான். ஃபுல் டைமராக 7 வருஷம் ஒர்க் பண்ணாலும் ஹெச்ஓடியாக இருந்தாலும் எனக்கு அதுக்கு மேலே ஏர்ன் பண்ண முடியல. அப்போதைக்கு அது குட் சேலரி. ஆனால் பட் நெக்ஸ்ட் லெவலுக்கு என்னால் ரன் பண்ண முடியல. ஒரு டெய்லி மந்த்லி இன்கம் என்ன வருதோ அதை வச்சு ஃபேமிலியை ரன் பண்ண முடிஞ்சு தவிர நெக்ஸ்ட் லெவலுக்கு எதுவுமே என்னால் போக முடியல. நமக்கு தேவைப்பட்டதை வாங்க முடியல, தேவைப்பட்டவங்களுக்கு ஆசையாக வாங்கி தர முடியல. ஸோ இதுக்கப்புறம் என்ன வாங்கலாம், ஃபேமிலிக்கு கார் வாங்க முடியல, எதுவுமே வாங்க முடியல. ஏன்னா அதோட சேலரி வர்ற அந்த சேலரி பார்த்தீங்கன்னா மந்த்லி நம்மளுடைய ஃபேமிலியை ரன் பண்ண தான் முடிஞ்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆடு பார்த்துட்டு நம்ம ப்ரொஃபஸராக இருக்கோம், நமக்கும் இதுக்கும் நம்ம படிப்புக்கும் ரியல் எஸ்டேட்டுக்கும் சம்மந்தம் இல்லை, நம்மளால இது முடியுமா அப்படின்னு ரொம்ப யோசிச்சு போய் ஜாயின் பண்ணி ஃபஸ்ட்டு பார்ட் டைமராக தான் ஜாயின் பண்ணேன். ஸோ நிறைய விஷயங்கள் 2 or 3 டேஸில் கற்றுக்கிட்டு பெருசாக ஒன்றும் இல்லை, நம்ம டீச்சிங் ப்ரொஃபஷனுக்கும் இதுக்கும் பெருசாக ஒன்றும் இல்லை, கற்றுக்கிட்டோம் ரியல் எஸ்டேட்னா என்ன. ஸோ எல்லாரும் சொன்னாங்க, வீட்டில் சொன்னாங்க, எல்லாருமே என்னோட கூட வேலை பார்க்குறவங்கலாம் இவ்வளோ படிச்சுட்டு ரியல் எஸ்டேட்டுக்கு போகிறீங்களே, ஒரு பெண்ணாக உங்களால் இது செய்ய முடியுமா அப்படி நிறைய பேர் சேலஞ்ச் பண்ணாங்க. ஸோ நான் கற்றுக்கிட்டேன். ரொம்ப ப்ரொஃபஷ்னலான ஜாபாக இருந்துச்சு, ஈஸியாக பணம் சம்பாதிக்க முடிஞ்சிச்சு. எப்படின்னா சொல்லித்தர விஷயங்களை கரெக்டாக கற்றுக்கிட்டு கரெக்டாக செஞ்சோம். ஸோ ஆணை விட ஆணுக்கு ஈக்குவலான்னு சொல்ல முடியாது, ஆணை விட நிறைய சம்பாதிக்கிற வாய்ப்பு எனக்கு இந்த ரியல் எஸ்டேட்டில் கிடைச்சிச்சு. ஸோ விஷன் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இவ்வளோ சம்பாதிக்க காரணம் எனக்கு ஃபஸ்ட்டு என்னென்னா இங்கே கொடுக்குற ட்ரைனிங். நான் ரியல் எஸ்டேட்டில் வந்து எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னாலும் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு கோர்ஸ் கற்றுக்கிறதுக்கு 1 ஹவருக்கு 500 பே பண்ணி 1 ஹவருக்கு கோர்ஸ்லாம் கற்றுட்டு இருந்திருக்கேன். இங்கே விஷன் ஆஃபீஸ் வந்து எனக்கு ரியல் எஸ்டேட்டில் எதுவுமே தெரியலனாலும் ஸோ நமக்கு இங்கே ஃப்ரீயாக நமக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க, வாரம் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ மந்த்லியும் இன்டர்நேஷ்னல் ட்ரெயினர் வச்சு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ அந்த வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டோம். அண்ட் தென் இங்கே உள்ள எல்லா டைரக்டர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா வரவங்களை சம்பாதிக்க வைக்கணும். ஸோ இங்கே குவாலிஃபிகேஷனுங்கிறது முக்கியத்துவமே இல்லை. ஸோ படிக்கலை, நான் படிச்சிருக்கேன், நான் படிக்கலை, எனக்கு இது தெரியாது, எப்படி இருந்தாலும் ஓகே, என்னோட நேரத்தை நான் இங்கே கொடுத்தேன், ஒரு டீமாக ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு நான் வளர்த்துக்கிட்டேன். ஸோ என் கூட வேலை பார்க்குறவங்க நல்லா வளர்த்துக்கு சம்பாதிக்க சொல்லி கொடுத்தேன். ஸோ என்ன பண்ணுனா சம்பாதிக்கலாம். ஸோ 10,000 அப்படின்னு சேலரிக்கு போனவங்க என்கிட்ட நிறைய பேர் ஜாபை வந்து கேன்சல் பண்ணிட்டு இங்கே வந்து என் டீமில் ஒர்க் பண்ணுறாங்க. இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் 5 மெம்பர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க, டீச்சர்ஸ் பிஎட் முடிச்சவங்க 7 மெம்பர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. எல்லாரும் இங்கே வர காரணம் என்ன அப்படின்னா லட்சக்கணக்கில் சம்பாதிக்க ஒரு வரிய வாய்ப்பு. ஸோ எத்தனை நாளைக்கு 15,000 இன் டைமில் போயிட்டு கரெக்ட் டைமுக்கு வந்துட்டு இதெல்லாம் பண்ண முடியல. வெளியில் உள்ள ஜாபில் இங்கே கம்ஃபர்டபுள் ஜோனில் நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா எங்கள் விஷன் ஆஃபீஸில் வாங்குற பேமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேக்கேஜே கிடையாது. 30,000லேருந்து எவ்வளோ வேணால் சம்பாதிக்கலாம். ஸோ நான் படிக்கலை, நான் 9th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சிருக்கேன், என்னால் சம்பாதிக்க முடியாது அப்படின்லாம் கிடையாது. ஸோ அது கரெக்டாக பண்ணி சொல்லி கொடுக்குறோம், கரெக்டாக செய்கிறாங்க. இங்கே வந்து மொபைல் நம்மளுடைய இன்சென்டிவ் இல்லாமல் மொபைலு, டேபு, லேப்டாப்பு அண்ட் தென் கார் வரைக்கும் சோலோவாக என்னால் ஒரு ஃபீமேலாக ரியல் எஸ்டேட்டில் அச்சீவ் பண்ண முடிஞ்சிச்சு. தேங்க்யூ விஷன் ஆஃபீஸ்.